ஆல்ரைட் நண்பா. ஸோ நம்மளோட மென்ஸோட லேடர் மேட்ச் நடந்து முடிஞ்சிடுச்சு. யார் தான் வின்னர் அதுதான் நம்ம இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போகிறோம். ஸோ மென்ஸோட லேடர் மேட்ச் நம்ம வந்து பார்க்குறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா வேறு லெவலில் வந்து எல்லாருமே வந்து இந்த மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேட்ச்சில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பாட்செலாம் வந்து ஒன்றும் கிடையாது. மேட்ச் ஸ்மூத்தாக வந்து போயின்னு இருக்கும். ஆனால் மேட்சோட எண்டிங்கில் தான் பார்த்தோன்னா ஒரு பெரிய சினிமாவே பார்த்தா க்ரியேட் பண்ணாங்க. முக்கியமாக வந்து எங்கன்னா லைக் நம்மளோட சாட் கேபிள் இருக்கார்ல, சாரி அவர் தான் அமெரிக்கனும். ஸோ அவர் பார்த்தோன்னா தன்னோட இதில் வந்து ஒரு இது வச்சுருப்பார்ல பிளேட்டு மாரி, அப்போ அது ஈஸியாக இருக்கும் ஜெயிக்க. ஸோ பர்ஃபார்ம் வைஸ் அஃப்கோர்ஸ் இங்கே பென்டாலாம் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணுவார். நிறைய மூமெண்ட்டில் நிறைய பேர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மூமெண்ட்டில் அவர் வந்து அந்த பிளேட்லாம் வந்து வச்சு செட் பண்ணிப்பார். நம்ம பென்டா தான் நினைக்கிறேன் அவர் வந்து ஜெயிக்கிற மாதிரி போவார். ஓடி வந்து ஒரு யார் எல்லை நைட்டை வந்து ஒரு மூவ் போட்டிருப்பார் இவருக்கு அமெரிக்கனுக்கு. ஆனால் அவர் வந்து அதை யூஸ் பண்ணி லேடர் மாதிரி ஏறி அந்த லேடரை பார்த்தோன்னா ஊஞ்சலாக யூஸ் பண்ணி அங்கே பார்த்தோன்னா அந்த மெயின் லேடரில் ஏறி பென்டாவை பார்த்தா தடுப்பாங்க. நிறைய மூமெண்ட்டில் செத்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், பட் செத்து ஜெயிக்க மாட்டார். தென் எல்லை நைட்டு வந்து அவரை தத்துருவார். தென் கடைசியில் எப்பா இப்போலாம் கதை முடியாதுன்ட்டு செத்து வந்து கூப்பிடுவார் தன்னோட பங்காளிங்களை. தென் இங்கே ப்ராசன் ரேட் அண்ட் ப்ரான் பிரேக்கர் வராங்க. டெஸ்ட்ராய்னா டெஸ்ட்ராய் அந்த மாதிரி டெஸ்ட்ரக்ஷன் பார்த்தா அங்கே நடக்குது. ஸ்பியரு அது இதுன்னு ஜாக்கா ஃபாட்லாம் பார்த்தா ப்ராசன் ரேடை போட்டு சமோன் ட்ராப்லாம் வந்து போட்டுறாரு. ஆனால் கதை இதோட முடியல. அவர் போகிறாரு, சோலோ தூக்குறாரு. சல்லோ நீ ஜெயிச்சிட்டு அந்த மாதிரி வந்து இட்டுன்னு போகிறாரு. சோலுக்கு ஒரே குசி, அவ்வளோ தாண்டா இது தாண்டா ஒரு விஷயம், நான் ஜெயிக்க போகிறேன், நீ என்ன பண்ணு இந்த லேடரை வேணாம் அந்த லேடரை வந்து செட் பண்ணுன்னு ஒரு வேலைக்காரனை கிட்ட எப்படி வேலை வாங்குவாங்களோ அந்த மாதிரி வேலை வாங்கின்னு இருப்பார். ஜாக்கா ஃபோட்டோ பார்த்தோன்னா சோலோ சொல்கிறதுக்குலாம் வந்து தலை ஆட்டிக்கின்னு அதை வந்து பண்ணின்னு இருப்பார். ஆனால் அவர் வந்து ஏறினதுக்கு அப்புறம் அந்த பிரேஸ் கிக்ஸு இழுத்துன்னு இருப்பார். என்னடா அது காலை யாரும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சோலோ பார்ப்பார். கீழே பார்த்தா ஜாக்கா ஃபாட்டு அவரை காலை பிடிச்சின்னு இருப்பார். அண்ட் அங்கே ஜாக்கா ஃபோட்டோ ஒன்று சொல்கிறாரு, ஐ ஹேட் யூ சோலோ. அண்ட் தென் அவரை பார்த்தோன்னா போட்டு பொல வந்து பொழக்கிறாங்க. தென் அந்த லேடர் மாதிரிலாம் போட்டு அந்த லேடரையை வந்து வச்சுறாரு ஜாக்கா ஃபாட்டு. சோலோ கதை இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது. இது நம்ம நேற்றே பேசியிருந்தோம் ஸ்மாக் டவுன் வீடியோவில். ஸோ நீங்கள் ஸ்மாக் டவுன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது நடக்க போகுதுன்னு. ஸோ இங்கே சோலோ கதை வந்து முடிஞ்சது. ஸோ எல்லோரும் வந்து வீந்து கிடக்குறாங்க. யாருக்கும் வந்து எனர்ஜி கிடையாது. ஏன்னா இவங்க எல்லோரும் வந்து பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்னென்னா செத்து வந்து அகெயின் உள்ளே வராரு, லேடரை செட் பண்ணுறாரு. அண்ட் இங்கே அவர் வந்து ஜெயிக்கலான்னு பார்ப்பார். அகைன் அங்கே எல்லை நைட் வந்துடுறாரு. இந்த மாதிரிலாம் வந்து தடுப்பாங்க. பட் கடைசியில் இங்கே வந்து செத் ஃப்ரீக்கின் ரால்ஸ் தான் வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிக்கிறாரு. அண்ட் உங்களோட மணி இந்த பேங்க் வினராக மாறுறாரு செகண்ட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் செத் ரால்ஸ் வந்து மணி இந்த பேங்க் பிரேஃப் கேஸை வந்து ஜெயிச்சிட்டாரு. அண்ட் இன்னும் மெயின் இவெண்ட் இருக்குது. அண்ட் அங்கே 2 மெயின் சாம்பியன் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த பிரேஃப் கேஸ் மணி இந்த பேங்க் வின்னர் வந்து செத் ராலன்ஸ். உங்களோட ரியாக்ஷன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ட்ராப் பண்ணுங்கள்.